வணக்கம். இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். இன்றைய விவாதத்தில் நாம் விவாதிக்க இருப்பது கண்காணிப்பு கேமராக்கள். குறிப்பாக காவல் நிலையங்களிலும் சிறைச்சாலைகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. மிக முக்கியமாக சிறைச்சாலைகளில் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், காவல் நிலையங்களில் இதை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது 1567 காவல் நிலையங்களில், தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் விரைவில் பொருத்தப்படும் என்று தமிழக காவல்துறை அறிவித்ததாக செய்திகள் வெளியாகின. தொடர்ந்து காவல் நிலையங்களில் நடைபெறக்கூடிய விசாரணை கைதிகளின் மீது மரணங்கள், சர்ச்சைக்குரிய விதமான மரணங்கள், அது மிகப்பெரிய அளவிலான சமூகத்தில் அது மிகப்பெரிய அளவிலான எதிர்வினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் சிறைச்சாலைகள் என்பது குற்றவாளிகளுக்கான அவர்களை திருத்துவதற்கான கூடங்களாக இன்றி மிகப்பெரிய ஒரு கொடூரமான களங்களாக மாறிவிட்டன என்றெல்லாம் மனித உரிமை ஆர்வலர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எதை நோக்கி நகர்த்துகிறது? சிறைச்சாலைகளும் காவல் நிலையங்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும்? மக்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் காவல் நிலையங்கள் இருக்கின்றனவா? இந்த தரப்பில் இருதரப்பு நியாயங்களையும் பிரதிவாதங்களையும் நாம் கேட்கலாம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். இன்றைய விவாதத்திற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு ஆலூர் ஷானவாஸ் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு பாலாஜி வெங்கட்ராமன் வலதுசாரி சிந்தனையாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்மோடு இணைகிறார். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு புகழேந்தியும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். இந்த விவாதத்திற்குள் அடிப்படையில் என்னுடைய கேள்வியை திரு கருணாநிதி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். காவல் நிலையங்களில் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் சிசிடிவி கேமராக்கள் அமைப்போம் என்று காவல்துறை ஒரு வழக்கில் தெரிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வரவேற்கிறீர்களா? காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அவசியம், அத்தியாவசியம் என்ற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக இந்த மாதிரி போடுற சட்டங்கள் எல்லாமே, இந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறது, அது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னா, காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு கொடூரமானவர்கள், தவறு செய்பவர்கள்ங்கிற மாதிரியும், காவல்துறை நிலையத்துக்கு வர்றவங்க எல்லாருமே அப்பாவிகள், பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் வந்து நீதிமன்றங்கள் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே இல்லை. காவல் நிலையத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் மோசம் எப்படி இல்லைங்கிறது இருக்கோ, அதே மாதிரி வர்ற பப்ளிக்கில் வர்றவங்க எல்லாமே அப்பாவிகள் இல்லை. பல கொடூரமானவர்களையும் மோசமான குருண எண்ணங்களை வர்றவங்களையும் நாங்கள் டீல் பண்ண வேண்டியிருக்காது. காவல் நிலையத்தில் வழக்குகளை டீல் பண்ண விசாரிக்க வேண்டியது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய நிலை கிடையாது. இதை ஓப்பனாக சொல்ல முடியாது. இது நீதிமன்றத்துக்கே தெரியும். ஒரு வழக்கு விசாரணை பண்ணி நீதிமன்றத்திற்கு என்ன தேவை, நீதிமன்றத்திற்கு தேவையான அளவுக்கு அந்த கண்டிஷன் கிடைக்கிற அளவு கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்முறை நடைமுறைக்கும் ப்ராக்டிக்கலுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை வந்து நீதிமன்றத்துக்கும் தெரியும் அது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேமராக்கள் போடுவதனால அந்த சிக்கல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீதிமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த சிசிடிவி கேமராவை கால்பார் பண்ணுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சில விடுபட்டு போகின்ற விஷயங்களை காரணமாக காட்டி தான் அக்யூஸ்டுகள் வழக்குகள் தோல்வியடைந்து கொண்டிருக்க நீதிமன்றங்களில். இப்போ இன்னும் மேலே இது இன்னொரு அதிகப்படியான நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் முழுக்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதிகப்படியான வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று குற்றவாளிகளின் தரப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு உங்களுடைய அடிப்படை கருத்தாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த சுற்றுகளில் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு பாலாஜி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை. இது வரவேற்க தகுந்த ஒரு முடிவு தான். அப்படின்னாலும் காவல்துறை ஐயா சொன்னதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கெடுத்திங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு அப்படின்னு காவல் நிலையத்துக்கு போகிறதுன்றது ஒரு கணிசமான ஒரு 10% இருக்கும். இந்த 10%ல் வந்து எல்லா காவலரும் வந்து மக்கள் எல்லாரையும் போய் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வராங்களா? கிடையாது. தவறு செஞ்சவங்கள பிடிக்கிறாங்க. அவங்க பேரில் என்ன தவறு இருக்கோ அதுக்கேற்ற நடைமுறைக்கு அவங்க விசாரணை பண்ணும்போது ஒரு சில தவறுகள் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கூட இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட இந்த ஒரு தகவல் வந்தது. ஒரு குற்றவாளி அவர் வெளியே இருக்கிறாரு, பெயிலில் வெளியே இருக்கிறாரு. அவர் மேலே மேற்கொண்டு சில கேஸுகள் போடுவதாக ஒரு இது வந்தது. அது மாதிரி பண்ணுறதும் நடக்குது.
ஆனால் அதை ஒரு இதை நடைமுறையை வச்சுட்டு மொத்தமாக காவல்துறையை குறை சொல்ல முடியாது. காவல்துறை மக்களின் நண்பன். ஆனால் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதில் இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய நமக்கும் அதில் சாதகங்கள் உண்டு, அவர்களுக்கு பாதகங்கள். அவர் சொன்ன மாதிரி அது நடைமுறைக்கு வந்த பிறகுதான் அதோடைய சாதக பாதகங்கள் பார்க்க முடியும். இம்மிடியேட்டாக இப்போ பார்க்க முடியாது. சரி, ஓகே. திரு புகழேந்தி, அடிப்படையில் நீங்கள் சிறைத்துறை சார்ந்தும் நிறைய வழக்குகளில் வாதாடி வருபவர், அந்த அனுபவம் நிறையவே உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளாகவே இருக்கக்கூடியவருடைய உரிமைகளுக்காக சட்ட ரீதியிலான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்போர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய பார்வை இது எவ்வாறு இருக்கிறது? சிசிடிவி கேமரா பொறுத்துறதை நம்ம என்றைக்குமே ஆதரிக்கிறோம். இப்போ தமிழகத்தில் எல்லா சிறைகள்லையுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதனுடைய சர்வர் வந்து கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டு அறையில் வச்சு அவர் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே சிறையை பொறுத்தளவில் ஒரு நல்ல நடைமுறையை அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. ஒரு நல்ல இது இருக்குது. அதே மாதிரி காவல் நிலையத்திலையும் நம்ம ஏன் வைக்கணும்னு சொல்கிறோன்னா, இப்போ அதை வைக்கிறதுனாலே சந்தேகப்பட தேவையில்லை. நம்ம காவல்துறை அதிகாரி சொன்னது மாதிரி சந்தேகப்படுறது ஒரு கடையில், ஒரு மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்கன்றதுக்காக எல்லாரையும் திருடன்னு பார்த்து வைக்கலை. அவங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைன்றதுக்காக தான் வைக்கிறாங்க. அது மாதிரி தான் காவல் நிலையத்தை பொறுத்தளவில் எந்த ஒரு குற்றமும் அது காவல்துறையாலையும் நடந்துடக்கூடாது, அங்கு வரக்கூடிய நபர்களாலையும் நடந்துடக்கூடாது. ஆகவே என்ன நடக்கிறது, உண்மையாக என்ன நடக்குது, ஏன்னா காவல்துறை அதிகாரி போய் சொல்லலாம் அல்லது பொதுமக்கள் போய் சொல்லலாம், ஆனால் சிசிடிவி கேமரா வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணுறது போய் சொல்லாது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல்வேறு நபர்களை கைது செய்யும்போது காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர்களை வந்து நிர்வாணப்படுத்தி பல்வேறு வகையில் சித்திரவதை செய்வது காவல் நிலையத்தில் நடக்குது. ஆக இதை தடுப்பதற்கு தான் அந்த சிசிடிவி கேமராவை ஒழிய யாரையும் குற்றம் சாட்ட நியாயமாக நடக்கும் பொழுது அது தேவையில்லை. அதில் அவரும் சொல்றாரு, அது இல்லைன்னு அவரும் முற்றிலும் மறுக்கல. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை கூட மிக கொடூரமான குற்றவாளிகளிடமிருந்து எங்களிடம் உண்மையை பெறுவதற்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும், நீதிமன்றத்திலும் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறாரு. அந்த நடைமுறை சிக்கல்களுக்கும் மனித உரிமைக்கும் இடையில் இருக்கக்கூடிய விவாதத்தை தான் நம்ம நகர்த்த போறோம். இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நீ ஒன்று சொல்ற சரிதான். அப்போ வந்து சட்டத்தில் வந்து ஒரு நபரை வந்து நீதிமன்றங்கள் இருக்கு, சாட்சியங்கள் இருக்கு, அதை வைத்து தான் இது பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் எவ்வளவுதான் அடிச்சு, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, சட்டத்தில் எவ்வளவுதான் அடிச்சு நான் தான் குற்றத்தை செஞ்சேன்னு நீங்கள் காவல்துறையிடம் சொல்லுகின்ற எந்த ஒரு வாக்குமூலமும் சட்டப்படி செல்லாது, செல்லாது. அப்படி அதுதான் சொல்றாரு, ஏற்கனவே அது செல்லாது என்ற அடிப்படையில் தான் பல குற்றவாளிகள் விடுதலை கொண்டிருக்கிறார்கள். இல்ல சிசிடிவி கேமரா இதை காட்டி விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செயல்பாட்டை கட்டுப்படுத்துற மாதிரி தான். இல்ல அது இல்லைங்க, ஒரு நபரினுடைய அடிப்படை உரிமையை அந்த அடிப்படை உரிமை, சட்டம் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்ன, சட்ட ரீதியாக மாற்று வழிகளின் மூலமாக குற்றவாளிகளிடமிருந்து காவல்துறை எவ்வாறு உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கறத குறித்து நாம் விரிவாகவே பேசலாம். திரு ஷானவாஸ், உங்களுடைய பார்வை. அதாவது ஆய்வுகளின்படி, புள்ளி விவரங்களின்படி சட்டவிரோத செயல்கள், படுகொலைகள் இதெல்லாம் வந்து சிறு வன்முறை குழுக்களால், தீவிரவாத குழுக்களால் அதிகம் நடந்ததை விட அரச பயங்கரவாதத்தால் நடைபெற்ற படுகொலைகள் அதிகம். அரச பயங்கரவாதங்கும் போது அரசு வந்து நேரடியாக வந்து ஆளும் கட்சி வந்து அந்த பயங்கரவாதத்தை செய்யாது, தங்களுடைய கருவியாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தின் மூலமாகத்தான் அந்த படுகொலைகள் நிகழ்த்துது. இது வந்து உலகம் முழுவதும் இப்படி தான். அரச பயங்கரவாதத்தின் மூலமாகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அதிரடிப்படையினால், காவல்துறையினால், இராணுவத்தினால் வேட்டையாடப்பட்ட அப்பாவி மனிதர்கள் தான் அதிகம். அப்போது இந்த அதிகார வர்க்கம் ஒருபோதும் வலிய மனிதர்களை, பெரிய மனிதர்களை, சட்டவிரோத செயலில் ஈடுபடுகிறவர்களை இந்த கோணத்தில் தண்டித்ததே இல்லை. இதில் சட்டவிரோத சந்தனக்கட்டையை கடத்தியவர் இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், லாக்அப்பில் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள்னு எங்கேயாவது சான்று இருக்குதா? இல்லை. அப்போ யார் லாக்அப் டெத்துகள்லாம் யாருக்கு நடக்குது? முழுக்க 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 சாதாரண சாமானிய மனிதர்கள். இப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை தான் இது. இது வந்து இப்போ காவல்துறை இப்போ பொய் சொல்லுதா அல்லது சம்பந்தப்பட்ட நபர்கள் பொய் சொல்கிறார்களா யாருக்கும் தெரியல. எஸ்பி பட்டணத்தில் ஒரு சையத் முகமதுங்கிற ஒரு இளைஞரை கொண்டு போய் காவல்துறை விசாரிக்குது. விசாரிக்கும் போது என்ன சொல்ற, அந்த காளிதாஸ் என்ன சொல்றாரு, அந்த சையத் முகமது ஒரு ரவுடி, என்னை கத்தியால் குத்த வந்தார், தற்காப்புக்காக நான் சுட்டேன்னு சொன்னார்.
1 வருடம் விசாரித்த பிறகுதான் அப்படி இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆச்சு. அப்போ 1 வருடம் ஆயிருக்கு அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்கு. சிசிடிவி பொருத்தப்பட்டிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. அங்க என்ன நடந்தது, சையத் முகமது கத்தியால குத்த போனாரா அல்லது குத்த போக முன்னாடியே இவர் துப்பாக்கியால சுட்டாரான்னு தெரிஞ்சிட போகுது. இப்போ காவல்துறைக்கு இது நல்லது. காவல்துறையின் மீது தொடர்ந்து ஒரு சந்தேக கண் மக்களுக்கு இருக்குது. காவல்துறை நிறுத்தப்படுகிறார் அல்லவா, அதிலிருந்து காவல்துறை விடுபடுவதற்கே நல்லது. மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. நீங்கள் ஏன் இதை எதிர்க்கிறீங்கன்னு கேட்கிறேன். காவல்துறை இதை ஏன் எதிர்க்க வேண்டும்? இது 2 பேருக்கு நல்லது தானே, மக்களுக்கு நல்லது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். 2 தரப்பிற்குமே அது உதவியாக இருக்கும் என்ற ஷானவாஸின் கருத்தும், இதில் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன என்ற வழக்கறிஞரின் கருத்தும், நடைமுறை சிக்கல்களை நீதிமன்றமும் கூட உணர்ந்தே இருக்கிறது, இதை தவிர வேறு என்ன வழி இருக்க முடியும் என்ற காவல்துறையின் கருத்தும் முதல் சுற்று கருத்தாக பதிவாகி இருக்கின்றன. அடுத்தடுத்த சுற்றுகளில் நாம் இந்த 3 விடயங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.